ஹாய் ஹாய் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது எக்கு வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் பாருங்கள் எவ்வளவும். இது வந்து சாஸு, சோயா சாஸு, க்ரீன் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதெல்லாம் எக்கெல்லாம் இதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் வந்து உதிர்ந்து போகக்கூடாது, அதுக்காக தான் ஒன்றா போடுறேன், இல்லைன்னா அப்படியே கொட்டிடலாம். ஜஸ்ட் இது கொஞ்சம் ஃப்ரை ஆன போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க. பிளாக் கலரில் ஆகுறது மாதிரி ரொம்ப நேரம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த முட்டையோட ஒயிட் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு என்ன ஆகும்னா வார மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதுக்கு இது பண்ணாதீங்க, இந்த மாதிரி எடுத்தால் போதும். இப்போ நம்ம ஆயில் பாருங்கள், அதே ஆயில் தான் எல்லாம் மாற்றிட்டேன். நமக்கு அவ்வளோ தேவையில்லை, ஒரே ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தான் ஆயில் இருக்குது, அவ்வளோ தான் எடுத்துக்கணும். கொஞ்சமாக பூண்டு சதைச்சி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் பூண்டு மட்டும் நல்லா வேகட்டும். நான் வந்து இது டொமேட்டோ எடுத்திருக்கேன், கேப்சிகம் இல்லாதனால டொமேட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் போட்டுக்கிடுங்க. எனக்கு இந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும், டொமேட்டோ. இது வந்து க்ரீன் சில்லி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு க்ரீன் சில்லி தேவையில்லை, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதாகாதுன்னா இந்த இது வெங்காயத்தாள் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? இது ரொம்ப போட்டு இந்த என்ன சொல்ல வெந்து அது குழஞ்சி போகிறது மாதிரி அந்த மாதிரி வேக வைக்கக்கூடாது. இது வேக வைக்க வேண்டாம். லைட்டாக உப்பு, மேலே தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டால் போதும் பேருக்கு, ஏன்னா நான் டொமேட்டோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனால் இது வந்து சில்லி சாஸு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுவிடுங்க. நான் கொஞ்சம் தான் போட்டுக்குவேன். சோயா சாஸு கொஞ்சமாக ஊற்றினா போதும், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் ஊற்றினா போதும். இது உடையாமல் மெதுவாக எடுத்துக்கிடுங்க, முடிஞ்ச அளவு, சரிங்களா? கொஞ்சமாக கருவேப்பிலை, இல்லைன்னா பெப்பர் இருந்தால் பெப்பர் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு, இப்போது பெப்பர் இப்படி இடித்து போட்டுக்கிடுங்க, சரிங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம